நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் பெரியவர், அவர் தயவு என்றும் உள்ளது. கர்த்தர் சிறந்தவர், அவர் ஜெயம் என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சிறந்ததை நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். வெகுமதிகளை தருகிறவர், வாக்குத்தத்தங்களை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர், நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இது 156வது விசுவாச வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். சரியாக இன்றைக்கு 3 வருடம் இந்த விசுவாச வாழ்க்கை இதை ஆரம்பித்து சரியாக இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, 3 வருடங்களுடைய அந்த பகுதியில் நிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. லிவிங் டு ஃபெய்த், உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நம்ம பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். எபிரேயர் 11 விசுவாச அதிகாரம். நான் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர். விசுவாசமானது நம்பப்படின உறுதியும் காணப்படாலும் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படல உண்டாகல் என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லாஸ்ட் வீக்ல கடந்த வாரங்கள்ல என்ன பிரசங்கிதன்னு சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை வியாக்கியானிக்க விரும்புகிறேன். முதல் ஒரு 2 வாரத்துக்கு ஃபாஸ்ட்ல பார்த்த விஷயம் உயிர்த்தெழுதலினாலே உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் என்று பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுந்த பின்பு உலகம் முழுமைக்கும் அந்த ரட்சிப்பை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசி பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுதலானே உலகத்திற்கு உயிர்த்தெழுந்த ஒரு வழிபாடை தேவன் கொடுத்தாருன்னு பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். அது வரைக்கும் சிலை வழிபாடு, கற்கள் வழிபாடு, அலோக வழிபாடுகள், இயற்கை வழிபாடு, தண்ணீர் ஆறுகளை வழிபடுவாங்க, மனிதர்களை வழிபடுவாங்க, புதாக்களை வழிபடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இமேஜஸ் வழிபட்டு கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு ஒரு வழிபாடு வந்தது. அதுதான் என்னது? உயிர்த்தெழுந்த வழிபாடு. ஹல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம். உயிர்த்தெழுதலினாலே உலக முழுமைக்கும் பாவ மன்னிப்பை என்ன செய்தார் ஆண்டவர்? பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு என்பதை உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களுக்காக பாவ மன்னிப்பை சிலுவையிலே பிதாவிடத்துல பெற்ற இயேசு கிறிஸ்து அதை உலகம் முழுவதும் அறிவிக்கும்படியாக சுவிசேஷமாக பாவ மன்னிப்பினாலே உயிர்த்தெழுந்த வல்லமை உலகிற்கு கொடுத்த நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை மேல வெட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.